அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஆய்வாளர் பிருத்திவிராஜை காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கில் தொடர்புடைய காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கில் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு விவகாரத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு உதவியதாக வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணபதி. ஏற்கனவே அந்த காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட நிலையில எதன் அடிப்படையில் தற்போது அவரை காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்காங்க? விவரங்களை சொல்லலாம். சேலம் மத்திய சிறையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் உள்ள வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ் இன்று கரூர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை மோசடியாக பத்திரவு பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு உடந்தையாக நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் போலியாக வழங்கிய வழக்கில் கடந்த 17ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் பிருத்திவிராஜ் சென்னையில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் உத்தரவின் பேரில் தற்போது சேலம் மத்திய சிறையில் 15 நாட்கள் பிருத்திவிராஜ் நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை சிபிசிஐடி போலீசார் கஸ்டடி விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றத்தில் அனுமதி கோர சேலம் மத்திய சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டு கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் நீதிபதி பரத்குமார் முன்பு இன்று ஆஜர்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.